குட் மார்னிங். நீங்கள் அந்த ரசாயன சமநிலையில படிச்ச ஒரு விஷயத்த நான் உங்களை கேட்க சொன்னா பார்த்து கொண்டு வர சொல்லி, என்ன இதுல வந்து கேசி கியூசி என்று சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கலாம், இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன, ரெண்டும் எப்ப ஒரே மாதிரியான பெருமானத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேணும். சரியா? Galaxy J7 யார்? என்ன பேர்? Galaxy J7 லைன்ல நிக்கிறீங்களா? யாரு? 42 குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ஆக்க ஈவு கியூசிக்கும் சமநிலை மாறிலி கேசிக்கும் உள்ள ஒரு ஒப்பீடு சொல்ல முடியுமா? சார், கேசி வந்து சமநிலையின் போது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கியூசி வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தலாம். ஒரு தாக்கத்தின் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தப்படலாம். இதுல யார் மாறும், யார் மாறாது? மாறா வெப்பநிலையில கியூசி மாறும், கேசி மாறாது சார். குட். கியூசி மாறும், கேசி மாறாது. அப்ப நீண்ட நேரம் அனுமதிக்கப்படும் போது ரெண்டுமே என்ன செய்யும் சொன்னால் ஒன்றுக்கொன்று சமனாக வரும். சரிதானே? நீண்ட நேரம் அனுமதிக்கப்படும் போது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சமனாக வரும். இதுல சில சந்தர்ப்பத்துல ஒன்றை விட்டு இன்னொன்று பெருசாக இருக்கலாம், சின்னனாக இருக்கலாம். ஆனால் யார் பெருசு யார் சிறிது என்றதை விட கேசிக்கு கியூசி சமனாக கூடிய மாதிரி என்ன செய்யும் என்றால் மாறிக்கொள்ளும். கேசி ஒரு நாளும் மாறாது. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. நான் இப்ப என்னன்னு சொன்னால் அயன் சமன், இது கரைதிறன் பெருக்கத்துல இந்த அயன் பெருக்கம் அப்படி என்ற ஒரு விஷயத்தையும், இந்த கரைதிறன் பெருக்கம் என்ற விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்ப அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தாக்க ஈவும் சமநிலை மாறலையும். அதனால நான் அந்த விஷயத்த கிளற வேண்டியா போயிட்டு. சரி, ஓகே. இப்ப பாப்போம். நேற்று நான் உங்களுக்கு அயன் பெருக்கம் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதுதானே? அயன் பெருக்கம் நாங்கள் ஐபி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக் கொள்வோம். கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி என்று குறிப்பிட்டிருக்கோம். ரெண்டு முறைகள்ல நாங்கள் நிரம்பல் கரைசலை தயாரிக்க முடியும் என்று சொன்னாங்க. ஒன்று, கரைப்பானுக்குள்ள கரியத்தை சேர்ப்பதன் மூலம் மேக்சிமம் அந்த கரியத்தை கரைக்கிறது. இதன் மூலமும் நிரம்பல் கரைசலை தயாரிக்க முடியும். இன்னொன்று, அந்த வீழ்வடிவை தோற்றுவிக்கக்கூடிய அயன் கரைசல்களை ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதன் மூலமும் நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க முடியும். ஆகவே நாங்கள் முதலாவது சந்தர்ப்பம் சம்பந்தமாக கரைதிறன் பார்த்தாங்க. இப்ப இந்த நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு வீழ்வடிவை தோற்றுவிக்கின்ற அயன்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிற சம்பந்தமாக கிடைக்கும். அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கதைக்கிறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சில வேறுபாடு தான் இருக்கு. நீங்கள் சொன்னது போல தாக்க ஈவும் சமநிலை மாறிலி கேசி எப்படி தொடர்பட்டிருக்கும், அதே போலதான் இந்த அயன் பெருக்கம் ஐபியும் கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பியும் தொடர்பட்டு இருக்கு. சரியா?
கேஎஸ்பியும் தொடர்பட்டு. தாக்க ஈவு நீங்கள் சொல்லும் போது சமநிலை விதியைத்தான் தாக்க ஈவுக்கும் பயன்படுத்தினீங்க. விளைவுகள்கிட்ட சரிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கும் தாக்கிகள்கிட்ட சரிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி என்று சொல்லி வீத விதி சொல்லுது. இந்த வீத விதியைத்தான் நீங்கள் ஈவுக்கும் பயன்படுத்துவீங்க. ஆனா என்ன வித்தியாசம்? வீத விதியை நாங்கள் எப்ப பயன்படுத்தலாம்? சமநிலையின் போது பயன்படுத்தலாம். இந்த தாக்க ஈவு எந்த ஒரு கணத்திலையும் பயன்படுத்தலாம். அது சமநிலையாகவும் இருக்கலாம், அது வேற விஷயம். அதே போல இந்த அயன் பெருக்கமும் ஒரு கரைசல்ல இருக்கிற அயன்கள்கிட்ட சரிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம், அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லது எந்த ஒரு கணத்திலையும் பயன்படுத்தப்படக்கூடியது. சரி, எந்த ஒரு கணத்திலையும் பயன்படுத்தப்படக்கூடியது. இப்ப நாங்கள் நிரம்பல் நிறையை தோற்றுவிக்கிறது அப்படின்னு நான் போன வகுப்புல கதைக்கும் போது சொன்னார், மேக்சிமம் கரியத்தை ஒரு கரைப்பானுக்குள்ள சேர்த்தமாக இருந்தால் அங்க நிரம்பல் நிலை வரும். சரி, மேக்சிமம் கரியத்தை சேர்த்தோம் என்றால் நிரம்பல் நிலை வரும். அதே மாதிரி மேக்சிமம் கரியத்தை தோற்றுவிக்கின்ற அயன்களை சேர்த்தோம் என்று சொன்னாலும் நிரம்பல் நிலை வரும். அந்த மேக்சிமம் என்பது ஒரு அளவீட்டு ரீதியாக கருதப்படுகிறது என்னன்னு சொன்னால், அயன்களினுடைய செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. அயன்களினுடைய செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. இதை விட உயர்வாக இருந்தால், அயன்கள் செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 உயர்வாக இருந்தால் நிச்சயமாக அது நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்கள் இன்ஆர்கானிக்ல எஸ்பிளாக்ல கரைதிறன் சம்பந்தமாக கதைக்கும் போது நாங்கள் 2 கரைசல்களை கலந்து வீழ்வடிவு வாரதை பற்றி கதைச்சிருக்கோம். அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அங்க சிலது கரையும் கரையாதெல்லாம் நாங்கள் கதைக்கிறோம் தானே. அப்படி கரைக்கும் போது இந்த வீழ்வடிவை உருவாகிறத நாங்கள் எப்ப உறுதிப்படுத்தலாம் என்று சொன்னால், 2 கரைசல்களினுடைய செறிவுகளும் 0.1 ஈக்குவல் ஒளியுலையும் எடுத்து கலக்கைகளதான் கலங்கள் தன்மையை தோற்றுவித்தால் அதை கரையாது என்றும், தோற்றுவிக்கலை என்றால் கரையும் என்று சொல்லியும் நாங்கள் அந்த கரைதிறன் சம்பந்தமான ஒரு முடிவை சொல்லிக் கொள்வோம். இதை நாங்கள் அநேகமாக ஒரு தரம் கதைக்கிறீங்க. ஏனென்று சொன்னால், அநேகமான உப்புக்கள் நாங்கள் அங்க பார்க்கிறோம், வீழ்வடிவாக ஆகிற உப்புக்கள் எந்த ஒரு ரேஷியோல கலந்தாலும் வீழ்வடிவாகும். சரிதானே? ஆனா உண்மையில ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதான் இப்ப பேரியம் சல்பேட் நீர்ல கரையாதுன்னு சொன்னால், பேரியம் குளோரைட்டையும் சோடியம் சல்பேட்டையும் எடுத்து கலக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் வீழ்வடி வருமோ? அது சாத்தியம் இல்லை. அப்ப நீங்கள் கலக்கும் போது பேரியம் குளோரைட்டின் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 மினிமம், சோடியம் சல்பேட்டின் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஒன்றாக கலந்து புறப்படுகிற கரைசல்ல கலங்கள் தன்மை அவதானிக்கப்பட்டால் வந்த விளைவு பேரியம் சல்பேட் கரையாது என்று முடிவெடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கலங்கள் தன்மை வரையலை என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் அதை கரையும் என்று எடுத்துக்கொள்ள வேணும். இந்த உண்மையை நாங்கள் கதைக்கிறீங்க. நாங்க பரிசோதனையில அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியான ப்ரொசீஜரின் படி அது கரையுமா கரையாதான்னு செக் பண்றதா இருந்தால் அந்த அயன்களை கொண்ட கரைசல்ட சரிவு 0.1 சம கனவளவு எடுத்து கலக்கணும். இதுல இருந்து 10 மில்லி எடுத்தா அதுல இருந்து 10 மில்லி, இதுல இருந்து 100 மில்லி எடுத்தா அதுல இருந்து 100 மில்லி. அப்படி கலக்கும் போது கலங்கள் தன்மையை தோற்றுவிச்சால் அந்த விளைவு நீர்ல கரையாது. அதான் நாங்கள் இங்க பாக்குற விஷயம். சரிதான். அப்ப அயன்களினுடைய பெருக்கமும் நாங்கள் பார்த்தது போல கரைதிறன் பெருக்கமாகத்தான் விளைவுகள்கிட்ட செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் அயன் பெருக்கமாக கருதப்படும். இது எந்த ஒரு கணத்திலையும் கருதப்படலாம். விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்கள். இப்ப நாங்கள் நேற்று பார்க்கிறாங்க ஏஜி பிளஸ் அயன்களையும் சிஎல் மைனஸ் அயன்களையும் ஒன்றாக கலந்தார். அதாவது AgNO3 NaCl ஒன்றாக கலந்தால் இங்க AgCl என்ற வீழ்வடி உருவாகும். நீங்கள் எழுதும் போது கரைதிறன் இந்த மாதிரி தான் எழுதணும். வீழ்வடி ஆகுதான் நிரம்பல் நிலையா என்பது இல்லை.
அப்ப வீசமானத்தை கண்டுபிடிக்கும். இதுதான் உங்களோட தாக்கத்தை. இதுக்குள்ள நீங்கள் Ag2CrO4 பற்றி கதைக்கிறதா இருந்தால் அதுக்கு தாக்கம் எழுதணும். Ag2CrO4 வெள்ளி அயன்களையும் குரோமேட் அயன்களையும் கலக்குறீங்கன்னு சொன்னால் Ag2CrO4. அப்ப 2 Ag+ ஆகும், CrO4 2- ஆகும். அப்ப AgClக்கு அயன் பெருக்கம் எழுதுக்கு என்னென்று எழுதுவீங்கன்னு சொன்னால் AgCl என்ற அயன் பெருக்கம் Ag+ இந்த சரிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் Cl- இந்த சரிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். இங்க Ag+ இந்த சரிவும் Cl- இந்த சரிவும் சமனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது நீங்கள் கலந்த சரிவுகள். ஆகவே சமனாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சரி, இங்க Ag2CrO4 அயன் பெருக்கத்தை பற்றி கழிச்சீங்கன்னு சொன்னால் Ag+ இந்த சரிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். அதே போல CrO4 2- இந்த சரிவு. இதே மாதிரி வேற இப்ப நீங்க பேரியம் பாஸ்பேட்டும் பார்த்துருக்கீங்களா? அப்ப அதையும் நீங்கள் விளைய கொள்ளுங்க. பேரியம் பாஸ்பேட் என்றால் இப்ப நீங்கள் பேரியம் குளோரைட்டையும் சரிதான், பேரியம் குளோரைட்டையும் சோடியம் பாஸ்பேட்டையும் கலக்குறீங்க வச்சுக் கொள்வோம். இதுல இருந்து Cl- அயன்கள் வரும், அதுல இருந்து PO4 3- அயன்கள் வரும். அவை வேட்டி அயன் பெருக்கம் காண்றதாக இருந்தால் நீங்கள் இந்த அயனாக்கத்தை கருத்துல கொள்ளணும். Ba2+ 3 மடங்கு PO4 3- 2 மடங்கு. அப்ப அயன் பெருக்கம் Ba3 PO4 twice அயன் பெருக்கம் Ba2+ இந்த செறிவு அது கணம் PO4 3- இந்த செறிவு ஸ்கொயர். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. கரைதிறன் பெருக்கத்துக்கு நாங்கள் எப்படி கோவை எழுதினோமோ அதே மாதிரி கோவை எழுத போறோம். சரி, கரைதிறன் பெருக்கத்தின் கோவை எவ்வாறு எழுதப்பட்டதோ அதே மாதிரி அயன் பெருக்கத்தின் கோவை எழுதப்பட வேணும். சரி, ஓகே. இந்த விஷயத்தை இருக்க நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, நாளைக்கு போறோம். சரியா? இப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்கள்ட்ட சரிவுகள்ட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் அப்படி என்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்கள்ட்ட சரிவுகள்ட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். சரியா? இப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்கள்ட்ட சரிவுகளை எவ்வாறு நாங்கள் காண்பது என்றது ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை தான். சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்று கேட்கிறேன். AgCl என்ற நிரம்பல் கரைசலை நான் தோற்றுவிப்பதற்காக NaCl-ஐயும் AgNO3-ஐயும் நான் சேர்க்க போறேன். AgCl நிரம்பல் கரைசல் ஒன்றை பெறுவதற்காக AgNO3 கரைசலையும் NaCl கரைசலையும் நான் சேர்க்க போறேன். சரி, இதுல நான் உங்களுக்கு சொன்ன விஷயமே தான். 1 மோல் டெசிமீட்டர் மைனஸோட கூடிய சரிவுடைய அயன்களை கலந்தீங்கன்னா ஒரு கணித்தளம் ஒன்றும் தேவையில்லை, கட்டாயம் வீழ்வடை நிரம்பிடும்னு சொல்லலாம். சரியா? அரிதில் கரைகிற திண்மங்கள்னு சொன்னான், இல்லைன்னா நிரம்பாது. இதை விட குறைவாக இருந்தால் அயனின் சரிவு 1 மோல் டெசிமீட்டர் மைனஸோட குறைவாக இருந்தால் கணித்தலுக்கு ஊடாகத்தான் நிரம்பிட்டா இல்லையான்றதை நாங்க உறுதிப்படுத்தலாம். சரி, இப்ப நான் ஒரு நிரம்பல் கரைசலை தயாரிக்க போறேன். நான் தயாரிக்கிற நிரம்பல் கரைசல் AgCl என்ற நிரம்பல் கரைசல். அதற்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் AgNO3-ஐயும் NaCl-ஐயும் சேர்க்கிறேன். இந்த AgNO3 என்ற செறிவு 0.002 மோல் டெசிமீட்டர் -3. அதுல இருந்து எடுத்த கனவளவு 1 டெசிமீட்டர் கனம். NaCl-ஐயும் எடுக்கிறேன். இதுல NaCl என்ற சரிவு 0.04 மோல் டெசிமீட்டர் -3. சரியா?
ஓகே, அப்ப இதுல இருந்தும் ஒரு டெசிமீட்டர் கரைசல் எடுக்க 2ஐயும் ஒன்றாக கலக்க. இந்த கலந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஐபிய காண போறேன். எனக்கு இது தெரியாதான்னு நிரம்பலா இல்லையான்னு சொல்லி அப்ப அயன் பெருக்கம் ஐபிய காண போறது. சரி, 27 குட் மார்னிங். தங்கச்சி என்னண்டா இந்த ரெண்டையும் கலக்கிறேன். இதுல உங்களுக்கு தெளிவில்லாம இருக்கா? AgNO3 ஒரு டெசிமீட்டர் கனத்தையும் NaCl ஒரு டெசிமீட்டர் கனத்தையும் கலக்கிறேன். 2 பேருடைய செறிவுகளும் தரப்பட்டிருக்கு. அதான 2 பேருடைய செறிவுகளும் தரப்பட்டிருக்குது. ஒன்று 0.002 மூல் டெசிமீட்டர் -3, மற்றது 0.004 டெசிமீட்டர் -3. நான் இப்ப அயன் பெருக்கம் காணப்போம். அயன் பெருக்கத்துக்கு கோவை எப்படி எழுதலாம்? Ag plus செறிவு. ஓகே, குட். Ag plus இந்த செறிவு ஆருடைய செறிவு? Cl minus இனுடைய செறிவு. நீங்க பயப்படுறது ஒன்றும் இல்லை. ஏனென்றா கரைதிறன் பெருக்கத்துக்கு என்ன மாதிரி கோவை எழுதினீங்களோ அதே மாதிரி தான் இங்க எழுத போறீங்க. சரி, இப்ப கேள்வி அடுத்தது என்னன்னா Ag plus இந்த செறிவு என்ன? மூணு கண்டுபிடிச்சிட்டு மொத்த கனவளவால பிரிக்கணும். குட். என்னண்டா இங்க நாங்கள் Ag plus இந்த செறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிருக்கிறோமே தவிர எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற Ag plus இந்த செறிவு வந்து நான் இதுவரைக்கும் கதைக்கல. 2 கரைசல்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் போது நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த செறிவுகள்ல விளைவு கரைசல்ல செறிவு இருக்காது. இந்த உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளவும். AgNO3 தொடக்க செறிவு தான் 0.02. அது 1 டெசிமீட்டர் கனத்துக்குள்ள இருந்து எடுத்தது. இப்ப இந்த 1 டெசிமீட்டர் கனம் AgNO3 செறிவு 0.002 மூல் டெசிமீட்டர் -3. இது 0.004 மூல் டெசிமீட்டர் -3, 1 டெசிமீட்டர் கனம் எடுக்கிறது. அப்ப இப்ப விளைவு கரைசலினுடைய கனவளவு 2 டெசிமீட்டர் கனம். அப்ப நீங்கள் நிரம்பல் கரைசலை எதிர்வு கூற வேண்டும் என்று சொன்னால் அயன் பெருக்கம் காணணும். அயன் பெருக்கம் காண்பதற்கு விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்களினுடைய செறிவுகள்கிட்ட வீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் பயன்படுத்தப்படும். அப்ப நீங்கள் எடுத்த கரைசலின் செறிவு என்னவாகவும் இருக்கலாம். 2ஐயும் கலந்து பெறப்பட்ட விளைவு கரைசல் இதுதான். இந்த விளைவு கரைசல்ல தொடக்க செறிவுகளை நீங்கள் கணிக்க வேண்டும். இது நீங்கள் மூல் கண்டு மொத்த கனவளவால பிரிக்கலாம், அல்லது ஐதாக்கல் விதி கோவையை பயன்படுத்தி C1V1 = C2V2 என்று போட்டும் காணலாம். சொல்ற விளங்குதானே? அப்ப இதுல எடுத்த Ag plus இந்த செறிவு 0.002 மூல் டெசிமீட்டர் -3 இருந்தாலும் 2 திரவங்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது இந்த ஐதாக்கம் நடந்து விளைவு கரைசல்ல தொடக்க செறிவுகள் மாறும். நீங்கள் சேர்த்த செறிவிலே அங்க Ag plus இருக்காது. ஆகவே நாங்கள் விளைவு கரைசல்ல புதிய செறிவுகளை கணிக்க வேண்டும். விளைவு கரைசலில் ஒவ்வொரு அயன்களிலும் புதிய செறிவு AgNO3 புதிய செறிவு AgNO3 புதிய செறிவு. சரியா? இதை நீங்கள் இது கனவளவு நான் இப்ப எளிமையாக இருக்கட்டும் என்றாண்டி 1 டெசிமீட்டர் கனம் என்று சொன்னால் இப்ப 10 மில்லி 50 மில்லி என சொல்லப்படலாம். C1V1 = C2V2 என்று போடலாம். ஏன்னு சொன்னால் ஐதாக்கத்தில மூல் மாறாது. கால்குலேஷன் படிச்சிருப்பீங்க. ஐதாக்கத்தில மொத்த மூல் மாறாது. அப்ப ஆரம்பத்தில் எடுத்த கரைசல் இந்த செறிவு 0.002 m. எடுத்த கனவளவு 1 டெசிமீட்டர் கனம் என்றதால பரவாயில்லை. இறுதி கனவளவு செறிவு தெரியாது. ஆனா AgNO3 என்று போட்டுக்கொள்றேன். எனக்கு AgNO3 Ag plus 1 AgNO3 அதன் செறிவு இறுதி கனவளவு இந்த கனவளவையும் கூட்ட வரும். இதுல நான் 10 1 சொல்லியிருக்கேன். வேற வருமானம் எடுக்கலாம். அப்ப 2 டெசிமீட்டர் கனம்.
இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கல்குலேஷன் நாலேஜ் சரியா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க கண்ணால பார்த்து எடுக்கலாம். ஆனா கண்ணால பார்த்து எடுக்கிறத விட நீங்கள் கணித்தல் முறையில புதிய செறிவு காண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த செறிவை இந்த செறிவாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே AgNO3 புதிய செறிவு விளைவு கரைசல் இருக்கிற AgNO3 செறிவு ஆரம்ப செறிவின் அரைவாசியாக இருக்கு. அப்ப நீங்கள் அயன் பெருக்கம் கணிக்கும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய Ag+ இந்த செறிவு இந்த AgNO3 இருந்து வந்த செறிவாக இருக்கு. அப்ப உங்களுக்கு AgNO3க்கும் Ag+க்கும் பீசமானம் 1:1 என்பதால இந்த உப்பு நீர்ல நன்றாக கரையும். கரைதல படிச்சுட்டு நைட்ரேட்டுகள் எல்லாம் நீரில் நன்றாக கரையும் சொல்லி இவருடைய செறிவு 0.001 மோல் டெசிமீட்டர் -3 என்றால் பீசமானம் 1:1 0.001 மோல் டெசிமீட்டர். இங்க NO3- இந்த செறிவும் 0.001 மோல் டெசிமீட்டர் -3 தான். NO3- இந்த நிரம்பல் தன்மையை பற்றி நாங்கள் இங்க ஆய்வு செய்ய வலிக்கிறீங்க. அதனால எனக்கு தேவையான அதை எடுத்துக்கணும். இதே போல Cl- இந்த புதிய செறிவை நீங்கள் காணவும். அவருடைய தொடக்க சரிவு 0.004 m போட்டுக்கொள்ற மோல் டெசிமீட்டர் -3. எடுத்த கனவுல 1 டெசிமீட்டர் கனம். இறுதி செறிவு தெரியாது NaCl வச்சுக்கொள்வோம். இறுதி கனவுல 2 டெசிமீட்டர். விளைவு கரைசல்ல NaCl இந்த செறிவு 0.002 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. NaCl இருந்து வர Cl- இந்த சரிவும் அதற்கு சமனாக இருக்கு. எப்போதும் அப்படி இருக்காது. பீசமான குணகங்கள் மாறல அயன்கள செறிவுகள் மாறிடும். இது 0.002 என்றால் இது 0.002. சரியா? உங்களுக்கு AgCl என்ற அயன் பெருக்கம் கணிக்க போறீங்கன்னு சொன்னால் Ag+ இந்த சரிவு ஆரம்பத்தில் நீங்கள் 0.002 எடுத்தாலும் பிரதியிட 0.001 போனோம் என்றால் விளைவு கரைசலில் உள்ள அயன்கள்ட்ட செறிவுகள்ட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட இருக்கு. அப்ப 0.001 மோல் டெசிமீட்டர் -3 வேற Cl- இந்த சரிவு 0.002 மோல் டெசிமீட்டர் -3. இதை நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா 10⁻⁶ மோல் டெசிமீட்டர் -6. இதுதான் இதனுடைய அயன் பெருக்கமாக இருக்கும். சரியா? இதுதான் இதனுடைய அயன் பெருக்கம். இது நிரம்பிட்டா இல்லையான்றதை நாங்கள் இனி எப்படி காண்றோன்றது அடுத்தடுத்த விஷயங்கள்ல இது எழுதிட்டு பார்ப்போம். தொடர்ந்து விளங்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நித்திரவானது கொஞ்சம் நோட்ஸ் எழுதினா கையை கொஞ்சம் ப்ராக்டிஸ் கேட்கும். சரி, போன வகுப்புல மேக்சிமம் விளங்கப்படுத்திருந்தீங்க. நீங்க பாடத்தை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா கணக்க பயிற்சி எடுக்கணும் அவசியம் உண்மையா இல்லை. பேசிக் கன்செப்ட் 1000 கேள்வி செய்யறதோட அடிப்படை தியரியை சரியான முறையில விளங்கிட்டீங்கன்னா கேள்வி எவ்வளவு சுத்தினாலும் கேள்வியை ஒரு நாளும் குழப்பாது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில வித்தியாசமான கேள்விகளை செய்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு இந்த பாடத்துல 100% நுழைஞ்ச பெற்றுக்கொள்ளலாம். சரி, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். நீங்க எடுத்த சரிவுகள் அயன் பெருக்கத்திலேயோ அல்லது கரைதிறன் பெருக்கத்திலோ பயன்படுத்தலாது. அது விளைவு கரைசல்ல இருக்கிற சரிவாக இருக்க வரும். அப்ப நீங்க ஐதாக்கத்தை கருத்துல விடணும். சில சந்தர்ப்பங்கள்ல கேள்விகள் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு கரைசல் இருக்கு, AgNO3 என்ற ஒரு கரைசலே இருக்கு 1 டெசிமீட்டர். NaCl கரைசலாக கொண்டு வராமல் திணிவை குறிப்பிட்டு திண்மமாக கொண்டு வரலாம். இப்படி 2 அயன்களை கலக்கிறேன்னு சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு டைப் இருக்கு. 2 திரவங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்கிறது. மற்றது இன்னொன்று என்னென்றால் ஒரு கரைசல் இருக்கு. இப்ப AgNO3 1 டெசிமீட்டர் கன கரைசல் 0.002 மோல் டெசிமீட்டர் -3 இருக்க NaCl ஒரு குறித்த திணிவை திண்மமாக கொண்டு வந்து உள்ள சேர்த்து. அப்ப சேர்த்தால் திண்மத்தை சேர்க்கிறதால வர கனவளவு அதிகரிப்பை நீங்கள் புறக்கணிக்க வேண்டி வரும். அந்த திண்மம் கரைகிறதால வர வெப்பநிலை மாற்றத்தையும் மாறையில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். என்ற கரைசலாக்கல் வெப்பம் என்று ஒன்று இருக்கும். கரைசல்ட வெப்பநிலை மாறக்கூடாது எடுத்துக்கொண்டு விரிவுகள் அதெல்லாம் அதை புறக்கணிச்சா இறுதி கரைசல் என்ற கனவளவு 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். அதாவது AgNO3 1 டெசிமீட்டர் கனம் தான் முதல் இருந்தது. இப்ப உப்பை போட்டு கரைச்சா பிறகும் கரைசலின் கனவளவு 1 டெசிமீட்டர் கனமாக தான் இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன்,
காகம் கல்ல போட்டு தண்ணி குடிச்ச கதை சொன்னேன். கல்ல போட்டா தண்ணி என்ன செய்யும், மேல வேற கனவுல கூட கனவுல அந்த இடத்த விட்டு அது கல்லின்ற கனவுல பிடிக்கும். இங்க நாங்க அதை புறக்கணிச்சு கொள்றோம். உப்பை போட்டு கரைக்கிறதால கனவுளவு மாறாது அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். அப்ப உங்களுக்கு ஐதாக்கம் விதி பயன்படுத்த தேவையில்லையே, கனவுளவு மாறல. எடுத்த ஏஜி என்ன சரிவு 0.002 டெசிமீட்டர் -3 இருக்கும். இதுக்குள்ள NaCl கரைக்கிறாள். NaCl துணிவு தெரிஞ்சா அதுல மூல் காணலாம். இவருடைய ஆரம்ப கனவுளவு தெரிஞ்சால் அந்த கனவுளவால பிரிச்சு நீங்கள் சரிவை காணலாம். சரி, நாங்கள் கேள்விகள் செய்ய கேள்விகள் டைப்ல பார்த்து கொண்டு போவோம். சரி, ஓகே, உங்க தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வீழ்வடிவு தோன்றுவதை எதிர்வு கூறல். வீழ்வடிவு தோன்றுவதை எதிர்வு கூறல். சரி, வீழ்வடிவு தோன்றுவதை எதிர்வு கூறல். உப்பை தோற்றுவிக்கக்கூடிய உப்பை தோற்றுவிக்கக்கூடிய உப்பை தோற்றுவிக்கக்கூடிய அயன்களை கொண்ட கரைசல்களை உப்பை தோற்றுவிக்கக்கூடிய அயன்களை கொண்ட கரைசல்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது வீழ்படிவு உண்டாதல் சாத்தியமாகலாம். வீழ்படிவு உண்டாதல் சாத்தியமாகலாம். வீழ்படிவு உண்டாதல் சாத்தியமாகலாம். வீழ்வடிவு உண்டாதல் சாத்தியமாக. எப்ப வீழ்வடிவு வரும்? அயன்களால கரைசல் நிரம்பின பிறகு வீழ்வடிவு வரும். சரி, வீழ்வடிவு உண்டாதல் சாத்தியமாகலாம். அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க. அயன்களின் செறிவு அயன்களின் செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3. அயன்களின் செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 இலும் அயன்களின் செறிவு 0.1 டெசிமீட்டர் -3 உயர்வு எனின் போட்டு கொடுங்க. அயன் செறிவு இது 0.1 மோல் டெசிமீட்டர் -3.
இதுதான் சொல்லியிருக்கு. அயன்களின் செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 உயர்வு எனின் குறைந்த கரைதிறனை உடைய, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும், குறைந்த கரைதிறனை உடைய, அதாவது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தானே அரிதில் கரையும் உப்புக்கள் என்று சொல்லி, அது கட்டாயம் வீழ்வடிவாகும். அதுக்காண்டி NaCl வீழ்வடிவாகும் எதிர்பார்க்கல. அது இந்த வீழ்வடிவாகும் என்று கதைக்கப்படும் உப்புக்கள் கட்டாயம் வீழ்வடிவாகும் இந்த சந்தர்ப்பத்தில். அதான் இந்த குறைந்த கரைதிறனையுடைய, நாங்கள் அரிதில் கரைகிற திண்மங்கள் என்று சொல்லி முதல் பார்த்திருப்போம். கரைதிறனை அடிப்படையாக கொண்டு உப்புக்களை நாங்கள் 3 வகைப்படுத்தினோம்தான். அந்த குறைந்த கரைதிறனை உடைய, குறைந்த கரைதிறனை உடைய எப்பதார்த்தம், குறைந்த கரைதிறனையுடைய எப்பதார்த்தம் வீழ்வடிவாகும். அப்ப வீழ்வடிவாகும் என்பது இதுக்குள்ள வீழ்வடிவாகும் இல்லையென்றால் கரையும் பதார்த்தங்களாக போகும், கரையும் உப்புகளாக இருக்கும். அடுத்த 3வது விஷயம், அயன்களின் செறிவு அயன்களின் செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 0.1 மூல் டெசிமீட்டர் -3 குறைவு எனின், குறைவு அதாவது அயனின் செறிவு சின்னன் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்றால் அரிதில் கரைகிற திண்மங்கள் வீழ்வடிவு ஆகுமா இல்லையா என்பது கணித்தல் முறை கூடாகத்தான் சொல்லப்பட வேண்டும். வீழ்வடிவு ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அயன்களின் செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 குறைவு, குறைவு எனின் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 குறைவு எனின் வீழ்வடிவு உருவாவதை, கணித்தல் முறை மூலமே எதிர்வு கூற முடியும். 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 கணித்தல் முறை மூலமே எதிர்வு கூற முடியும்.
இதுதானே கணித்தல் முறை மூலமே எதிர்வு கூற முடியும். இப்ப நாங்கள் அந்த கணித்தலைத்தான் அயன் பெருக்கம் என்று சொல்ல போறோம். இந்த அயன்களை கலக்கும் போது இந்த சரிவு அருகில் கரையும் பதார்த்தங்களுடைய சரிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சிறிதாக இருந்தால் அது வீழ்வடிவாகுமா இல்லையா என்பது கணித்தல்ல இருந்துதான் எதிர்வு கூறப்பட வேண்டும். அளிக்கிறேன், இந்த விஷயம் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு நீங்க அதுலயும் பார்க்கலாம், செக் பண்ணி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அயன் பெருக்கம் ஐ சரி, அயன் பெருக்கம் ஐபி.